அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர், மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய கோஆர்டினேட்டர். இன்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஒரு மனுவை தந்தோம். என்னுடன் அக்கீஸ்வரர் காலனி அசோசியேஷனுடைய தலைவர் தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார். அதுபோல் நாகப்பா நகர் அசோசியேஷனுடைய தலைவர் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்தார். கிரேட்டர் நியூ காலனி அசோசியேஷனுடைய தலைவர் ராஜேந்திரன் வந்திருந்தார். லைன் ராதாகிருஷ்ணன் எங்களோட வந்தார். நாங்கள் பெட்டிஷன்லாம் கொடுத்தோம். பாலச்சந்திரன் அவர் ஏற்கனவே எங்களுக்கு பகல் 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். அதன்படி உடனே என்னை சந்திக்கும்படியாக கார்த்தால எனக்கு மெசேஜ் கொடுத்தாரு. மெசேஜ் கொடுத்தவுடன் நாங்கள் 1 மணிக்கு போயிட்டோம். அவருக்கு எத்தனையோ டேபிள் நிறைய ஃபைல் இருந்தது, நிறைய பேர் காத்திருந்தாங்க. இருந்த போதிலும் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று நாங்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்டதோடு அல்லாமல் ஒவ்வொரு வரியாக அந்த பெட்டிஷனில் என்ன எழுதியிருக்கும் என்பதை உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொன்றத்துக்கும் பதில் சொன்னார். நான் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக ஒரு 7-8 கோரிக்கைகளை வைத்தோம். அதில் பிரதான கோரிக்கை என்னவென்றால், குரோம்பேட்டை ஜிஹெச்சினுடைய பின்புறமாக உள்ள வீரராகவன் ஏரியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் குறித்து நான் கேட்டிருந்தேன். வீரராகவன் ஏரியில் தண்ணீர் இருந்தால்தான் நியூ காலனி, லட்சுமிபுரம், டிபி சானிட்டோரியம், குரோம்பேட் ஜிஹெச், சித்தா மருத்துவமனை, புதுதாக வர இருக்கின்ற மருத்துவமனை, இவர்களுக்கெல்லாம் நிலத்தடி நீர் கிடைக்கும். வீரராகவன் ஏரி காஞ்சி போனால் இந்த மருத்துவமனைகள், அலுவலகம் எல்லாமே தவிக்கும் தண்ணிக்கு. ஏன்னா நிலத்தடி நீர் அதில் தேங்கி இருந்தால் தான் நிலத்தடி நீர் இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில் அந்த ஏரி இப்போ பாழாக போயிருக்கு. இதை பற்றி நான் சொல்லும்போது அவர் சொன்னார், 8 கோடியில் ஒரு திட்டம் தயாரித்திருக்கிறோம். வீரராகவன் ஏரிக்கு அதை புதுப்பிக்க ஒரு 8 கோடி டிபிஆர் போட்டிருக்கோம், நாங்கள் ப்ரொப்போசல் போட்டிருக்கோம் அப்படின்னு பதில சொன்னார். ஸோ அதை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியத்தை நமது ஆணையர் அவர்கள் உணர்ந்திருக்கார். அது மகிழ்ச்சி அடைகிறது. அப்புறம் ஒரு கால்வாயாவது தூர் வரல. குறிப்பாக 28வது வார்டில் உங்களுக்கு தெரியும், வீரராகவன் ஏரிக்கு போகிற சேனல்ஸ்லாம் அந்த கால்வாயெல்லாம் அந்த எல்லாம் அடைபட்டு கிடக்கும். அதே மாதிரி தான் கல்வெட்டும். இதை சொன்ன அப்படியா அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று உறுதியளித்தார். மற்றொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், பாலாஜி மருத்துவமனை, ரேலா ஹாஸ்பிட்டல், அக்காடு ஹோட்டல், இந்த பகுதியினுடைய கழிவு நீர்கள்லாம் நியூ காலனி பைப் லைனில், யூஜிடி லைனில் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. அதனுடைய விளைவாக குரோம்பேட்டை 7வது மெயின் ரோடு, குரோம்பேட்டையில் உள்ள மும்மூர்த்தி நகர், இந்த பகுதியெல்லாம் கழிவு நீர் தேங்கி 1 மாதத்துக்கு மேலே அவதிப்பட்டாங்க மழை காலத்திலலாம். அப்போ என்ன, எதனால் திடீர்னு, ஏன்னா நியூ காலனியில் அவ்வளவா பொங்காது, யூஜிடி பொங்காது. அது என்னன்னு விசாரிக்கும் போது மும்மூர்த்தி நகர் மக்கள் சொன்னார்கள், பாலாஜி மருத்துவமனையிலிருந்து தான் வருது அப்படின்னு. ஸோ அதை பற்றி புகார் கொடுத்துருக்கேன். அவர் அதை கவனிக்கிறேன்னு நோட் பண்ணியிருக்கேன், அதை கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது முக்கியமான பிரச்சனை. அதுபோல் OSR லேண்டு, அதாவது ரேலா ஹாஸ்பிட்டல், அக்காடு ஹோட்டல், பாலாஜி ஆஸ்பத்திரி, மருத்துவமனை பெரிய வளாகம். அப்போது
10% லேண்டை வந்து ஓஎஸ்ஆர் லேண்ட் பப்ளிக் பர்பஸுக்கு கொடுத்தாகணும். அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ பெரிய மருத்துவமனை வளாகத்தில் கண்டிப்பாக ஓஎஸ்ஆர் லேண்டு கொடுக்காத சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் மாநகராட்சி கேட்டால் அதை பற்றி ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. ஸோ அது குறித்து விசாரிக்கணும். அதில் இருக்கிற ஓஎஸ்ஆர் லேண்டை கைப்பற்றி நியூ காலனி பகுதி மக்களுக்கு பூங்கா வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் மனுவில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நியூ காலனி பகுதியில் பார்க் எதுவுமே கிடையாது. ஆனால் முன்னாலேய பல்லாவரம் நகராட்சியாக இருந்தபோது அந்த கட்டடத்தில் எல்ஐசிக்கும் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இப்போ நமக்கே இடம் இல்லை, டேக்ஸ் பேயர்ஸ்க்கே வசதி செய்யறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது நகராட்சி கட்டடத்தில் போய் வாடகை விட வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு அந்த பேங்க் ஆஃப் பரோடா எல்ஐசி கட்டடத்தை கன்வெர்ட் பண்ணி ஒரு சமூக கூடமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கு. இதற்கு பிறகு ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், நம்ம ஸ்டேஷன் ரோடு, குரோம்பேட் ஸ்டேஷன் ரோடு போனீங்களன்னா அதில் வந்து மாநகராட்சியினுடைய கடைகள்லாம் கட்டிடுவாங்க. ஆனால் அந்த நுழைவாயில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகின்ற நுழைவாயில் இருக்க மிக குறுகியது. எத்தனையோ சேர்மன் வந்தாங்க, எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, கமிஷனர்லாம் வந்திருக்காங்க, யாருமே இதை கண்டுகொள்ளவில்லை. மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த கடையினுடைய கட்டடங்கள், அதில் ஒரு 2 கடையை எடுத்தால் போதும், கொஞ்சம் அகலம் ஆகும். இதை ஏன் செய்ய மாட்டேங்கன்னு தெரியல. ஏன்னா வருங்காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும். ஒரே ஒரு மோட்டர் பைக்கில் தான் போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்ரோச் ரோடு, ஸ்டேஷன் ரோடு, ராதாநகர்லேருந்து அந்த பகுதியிலேருந்து, கிழக்கு பகுதியிலேருந்து வரவங்க, ஸ்டேஷனுக்கு வரவங்க அந்த ஸ்டேஷன் ரோடு வழியாகத்தான் வந்து அந்த சந்தில் நுழைஞ்சு தான் வரணும். எவ்வளோ ஒரு மோசம்! அதுவும் தனியார் கட்டணமாக இருந்தால் பரவாயில்ல. இது மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் இருக்குங்க. எல்லா கடையும் எடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 2 பங்கை எடுத்தால் கொஞ்சம் அகலமாகும், பாதை கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக்குவரத்துக்கு சௌகரியமாக இருக்கும்ன்றத அந்த கோரிக்கையை வச்ச. அது அப்படியா, அதை நான் நோட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னேன். இதை தவிர அக்கீஸ்வரர் காலனி, அங்கே வந்து இந்த சாக்கடை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அது மேல் மூடி வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சோம். அதில் எல்லாரும் போய் விழுந்துடுறாங்க, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதுக்கு நல்ல ஒரு மேனுவலை போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அதுக்கு வச்சோம். போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி நாகப்பா நகர் சார்பாக அவர் என்ன சொன்னார், நாகப்பா நகருக்கு சரிவர குடிநீர் வருவதில்லை என்ற புகாரை முன்வைத்தார். அப்படியா அப்படின்னு கேட்டார். அவருக்கு தெரியல. அவர் சொன்னார், எங்களுக்கு சீராக ஒரு வாரத்துக்கு 1 நாள் கூட சரியாக வரதில்லை தண்ணி அப்படின்ற புகாரை வச்சார். இதன் நடுவில் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து ஸ்டேஷன் ரோடு, ராதாநகர் மெயின் ரோடு, சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடு, ராஜேந்திர பிரசாத் ரோடு, இந்த சாலைகள் முழுதுமாக ஆக்கிரமிப்பில் இருக்கு. நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்பு பெருகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி சொல்லும்போது கமிஷனர் அதை ஏற்றுக்கொண்டார். விரைவில் கடந்த மாத கடைசியில் இந்த மழையெல்லாம் முடிஞ்சா விட்டு கண்டிப்பாக ஆக்கிரமிப்பை அகற்றுவேன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், மாநகராட்சியினுடைய பணிகள்லாம் வந்து ரொம்ப தொய்வாக இருக்குது, டிலே ஆகுது, இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, போதுமான ஸ்டாஃப் இல்லை. இப்போ தான் அரசு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, 99 இன்ஜினியர்ஸு ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னார். சந்தோஷமான செய்தி. போதுமான ஸ்டாஃப் வந்துடுவாங்க, 99 இன்ஜினியர்ஸும் வரப்போகிறாங்களாம். அப்போ கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும், வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார். ஆக மொத்தத்தில் இந்த நடவடிக்கைகள்லாம் கண்டிப்பாக எடுக்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் எடுப்பார் என்று எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா எங்ககிட்ட பேசினார். ஒவ்வொரு புகாரையும் உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
ஸோ அந்த விதத்தில் நம்முடைய கமிஷனரை பாராட்டாத யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களை அழைத்து புகார்களை வாங்கி கொண்டு ஒவ்வொரு வரியாக படித்து நடவடிக்கை எடுப்பதில் எந்த சிரமமும் இல்லை, கண்டிப்பாக நான் எடுக்கிறேன்னு சொன்னார். அப்போவே ஒரு என்ஜினியரை அழைத்து ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கும்படி ஆணையிட்டுள்ளார் என்பதை தெரிவித்து இன்று இந்த சந்திப்பு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருகிறது.